அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்றேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன இந்த ஃபீல்ட்ல வச்சிருக்கானே அந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. கடந்த ஒரு 5-6 வருஷமா ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம் தான். இந்த டீம் இஸ் a winning team. அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னன்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்றாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சுதான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் என்கிட்ட கதையை சொல்லும் போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்பிடன்ஸ். சார், நாங்க ஒரு கதை பண்ணிருக்கோம், இது நல்லா ஓடும் நினைக்கிறேன், அப்படிலாம் சொல்லல அவரு. நாங்க நல்ல கதை பண்ணிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்கா நடி, இப்படிதான் சொன்னாரு. So அந்த கான்பிடன்ஸ் அந்த கான்பிடன்ஸ் he had through the making of the movie. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதுல. அண்ட் இந்த டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, இது நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜ்லயும் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல நீங்க பசங்க கட்டடிச்சுட்டு பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டாரு, என்ன சார் இது சப்ஜெக்ட் பத்தினோன்னு, இந்த வாட்ஸ்ஆப்பை பத்தி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேட்டேன். அழகா சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்சஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேருவது, யங்ஸ்டர்ஸ் போய் கண்டிப்பா சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் a very nice balance. இதுல என்னன்னா, பழமையும் புதுமையும், சின்ன கான்ஃபிளிக்ட், அது என்ன பேலன்ஸா இருக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ நேச்சுரலி என்ன பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போட்டாங்க, ட்ரெடிஷனை நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் MS விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்துலதான் நான் இருக்கேன். சோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் a very good future for the Tamil field. It's a good hero. நீங்க பாருங்க. சோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, நான் இந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் I saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு இந்த காலத்துல என்னன்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலங்கிற மாதிரி இல்லாம, நாங்க சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்க சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்ப மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவாருன்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்புல பி லைக் an SP முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியதுதான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டர்ல அங்க டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்கள்ல. ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தாதான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். சோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டரா நீங்க கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்பதான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர் நீங்க எல்லாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு, சாருகேசி. அதுவே இனிமே மே மாசத்துக்கு மேலதான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. சோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டா ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமா இருக்கட்டும், தாய் கல்வின்னா நீங்க உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தா ஓடும். இந்த படத்துல டெஃபினட்டா கண்டென்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸ் கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷாட்ஸ், மியூசிக், பர்டிகுலர்லி கேமரா, எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர், எனக்கு அவங்க புகழ தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் தான் ஜாஸ்தி எதுவும் ஆகல. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பரா இது பாருங்க, இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்ற நீங்க சொல்ற விதத்துல யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது குவாலிட்டியில ஓடும் நான் நம்புறேன். இது எல்லா ட்ரெய்லர்ஸ்லயும் நான் சொல்ற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்திருக்கேன், அதனால தைரியமா சொல்றேன், this deserves to run. ஏன்னா எப்பவுமே நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பார்த்துட்டு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் அடிக்க போறான் அந்த பையன். So please encourage him well, give it a good opening.
ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் இட். எனக்கு ஸ்பெஷலா ஒரு ஹாப்பி என்னன்னா, பொள்ளாச்சியில ஷூட்டிங் போது ஒரு வீட்டுல ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கதான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கதான் இந்த சேர்ல தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லயே உட்காந்து நம்ம அது போதுங்க வாழ்க்கை போதா, சிவாஜின்னு சொல்லிட்டா இதை வச்சா என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க. சிவாஜி உட்காந்த சேர் வாங்குதான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நெவல்குல் ரவி இதுல ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ அ சான்ஸ். அது எப்போ எப்படிலாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர். கஷ்டப்பட்டதை பத்திலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சினிமானாலே கஷ்டம் தான். இங்க ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்க ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டோன்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரௌண்ட் 2024 Feb. ஒரு நாள் சென்னையில மூல முடுக்கலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்க தெரிய ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இங்க ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்றாரு, நியூ ஃபேஸ் பாக்குறாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னு. எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே, எனக்கு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் சொல்றான், சொல்லு மச்சான் அப்படின்னும் போது, அதான் கூட வெப் சீரிஸ்ல ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தா ஷேர் பண்றா அப்படின்ட்டு. ஏண்டா தமிழ் பேசுற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்துல. அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆயிடுச்சு. லூசு பையல, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போ நான் என் ப்ரொஃபைல காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்ட்டையும் என் ப்ரொஃபைல காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்துல கேமரா அசிஸ்டண்டா பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அவரு அங்க என் ப்ரொஃபைல காட்டலன்னா இன்னைக்கு நான் நீ ஃபார் எவர்ல பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணாரு. அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும் தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது பிராங்க் கால் நினைச்சு நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்க, நானே இங்க ரோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லப்பா நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ சோ மச் சார். ஸோ நீங்க கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தா நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமா டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்றாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கு அப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ப்ரோ நீங்க அந்த வெப் சீரிஸ்ல லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களா பேக் ஷாட்ல, அது பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு அப்படின்னு. சூப்பர் ப்ரோ, அப்போ லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்ல ஓடுற மாதிரி ஃபன் பண்ற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்ல ப்ரோ ஃபன் எல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்ப நான் என்னதான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஃபுல்லா முழுக்குன்னு வரையுதோ அவளுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனா சரியான சாடிஸ்ட் அவரு. எப்படின்னா அந்த லுக்ல ஹீரோயினை பார்த்து அப்படின்னுவா, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ, அழகா இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவாரு. சரி ஒரு நாள் அதே கட்டத்துல நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி எங்க அம்மா கிட்டயாச்சும் காட்டலாம் என்ன சொல்றாங்கன்ட்டு. எங்க அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனா டெய்லி சிரிக்காம என்னைய பார்க்க அந்த லுக் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்ல எல்லாம் காஃபி வேணும் இல்ல பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூட்டு போறீங்களா, ஸ்டார்பக்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அங்க சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அது ஸ்லோவா குறைஞ்சு அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்ல ரோட் சைடு அண்ணா கடையில டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சோம்.
கையில காசே கிடையாது எங்க 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எக்ஸாஸ்டட். ஆனா இந்த படத்து மேல நாங்க எடுத்துட்டு சுத்த இடமே கிடையாது. நாங்க போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலயும் தூக்கிட்டு சுத்தணும். ஏன்னா படத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமா திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பா. ஸோ சாரி எழுதி வச்சேன் மறந்துடுவேன்ட்டு. இந்த ஸ்டேஜஸ் ஃபார் மியூசிக் டைரக்டர். உங்க பாட்டு தான் ப்ரோ படத்தோட அட்ரஸ். உங்க பாட்டுனாலதான் நாங்க ஷூட்டுக்கே போகணும், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்பப்போ கதை மறந்துடுவாரு. ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போய் சார் அந்த நீ ஃபார் ஒரு படம் பண்றோம்ல இந்த கதை அப்படின்னு சொன்னாதான் அவர் ஞாபகமே வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட். எடிட்டர் ப்ரோ, நாகாஷன் ப்ரோ, உனக்குலாம் நாங்க பாயிண்ட்ஸ் சொல்லவே மாட்டோம். நீ தான் உன்னை வச்சு வேலை வாங்கினதுக்கு எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கூட தனா அண்ட் ஹரி, தேங்க்ஸ். நீங்க எல்லாம் எடிட் சூட்ல ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்போம். நான் டைரக்டர், எடிட்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அழகா. அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம், என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி பிரில்லியண்டா வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் ஒர்க் வித். அவங்க கிட்ட இருந்து 2 சவுண்ட் வரும். ஒண்ணு வந்து என்னை அந்த லுக்ல பாத்தாங்கன்னா ஏ அப்படின்னுவாங்க, இன்னொன்னு அப்படின்னுவாங்க. கேஎஃப்சில வந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்க கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்டர் பக்கெட் சிக்கன், பெரிய பெரிய ஃப்ரைஸ். ஸோ அதை கொடுத்துருவோம்னா அவங்க பிரிச்சு எடுத்துருவாங்க சீன்ல. ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பெர்ஃபார்மர் அண்ட் யா இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்ல நான் கொஞ்சம் சீரியஸா இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்றதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தட். அண்ட் யா ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பத்தி நான் சொல்லவே முடியாது சார், நீங்க லெஜெண்ட். அதான் சார், அதுதான் சார் பெஸ்ட். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு கண்ணுல சின்னவா ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நாங்களும் நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாமா படத்துல அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள. அந்த மாதிரி எங்க போனாலும் அப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ்மா. ஸோ அண்ட் விஷுவல்ஸ் கேமராமேன் சார் ராவா சார், அவர் அதிகமா பேசவே மாட்டாரு, அவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். பியூட்டிஃபுல் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பத்தி அதிகமா நான் பேச விரும்பல, ஏன்னா எங்க குழந்தை நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்றத. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends, and I owe them everything for this. Good afternoon, everyone. I'd like to introduce myself. My name is Archana, and I'm coming from Kerala. Adanala, my Tamil is not so great, so I'm just taking an excuse. So this entire project has been a miracle for me. Yena 2 years ku munadi, I'm getting a WhatsApp message from Pugar sir. So you know, right? There are so many people who will message you saying, "Hi, we're looking for heroine, 20 days shoot and the mari." So we had a first movie when நான் 19 years இருக்கும்போது I did my movie which was called Attu. அதுக்கப்புறம் it's been 7 years and I've been waiting for a very good movie where I can perform, where there is substance in the character, and that is when I'm getting a message from Pugar sir saying, "Hi, looking for heroine, 35 days shoot and the mari." And casually I didn't know if it was a prank, but I replied to him. He called me immediately and he called me to Chennai for the narration, and I met Ashok for the first time. After listening to the script for almost 3 hours, I was mind blown because see, ella heroine or actors who want to work have so many dreams. Like they want to dance, they want to perform, they want to look beautiful, and it should be a great script. And this was my dream project. It has everything. As you saw in the trailer, it has amazing songs, thanks to our music director. And this is the kind of song I really wanted to work for. And also visually, the script arundalum, performance oriented arundalum, Ashok has given me a great role to begin with. And my experience in the movie, even though I didn't know Tamil much, Sudarshan was always there to make fun of me. We always fought in the set because Sudarshanku apple pudikkumna enakku orange pudikkum. And the madri ellathulume conflict irundhathu. Even Ashok also, he has pushed me beyond boundaries to perform well. And Pugar sir and Eden ma'am, they've been an amazing producer.
whatever you ask, they will give you. And especially Eden ma'am, it's always great to work with female producers, I must say, not on a feministic view, but she understands you. She'll always make you comfortable. And thank you so much for being an amazing producer. All the actors over here, and Vijay ma'am, it was a dream to work with you. Like I've said, I always wanted to do a dance number, and I got to do that. And I hope I did justice to the steps that you've taught. And the movie is getting released on 27th. I really hope you'll all like it. And this, I must say, is the hard work of everybody. We've gone through a lot of ups and downs, a lot of challenges in this movie. And finally, Pugar sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Pratu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star. Thank you so much, everyone, and I really hope you all enjoy the movie and support us. Thank you.